தமிழ்நாடு முழுக்க நிறைய பகுதிகளில் கனமழை பெஞ்சிட்டு இருக்கு. குறிப்பா சென்னையிலையும் பார்த்தோம்னா நிறைய பகுதிகளில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை சம்பந்தமான நிறைய அப்டேட்ஸும் பார்த்தோம்னா வந்துட்டு இருக்கு. இந்த அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வேட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் நம்முடன் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதுக்கு முன்பாக நம்ம தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். தொடர்ந்து பெரிய ஆதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மழை காலத்திலயும் நீங்க பெரிய ஆதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. பெரிய நன்றிகள். தொடர்ந்து இந்த ஆதரவை நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க. லீவ் விட்டு வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல்ல ரிலீஸ் ஆகக்கூடிய எல்லா வீடியோ தொடர்ந்து பாருங்க. உங்களுடைய கமெண்ட்லாம் தெரிவிங்க. நார்மல் டேஸ்ட்லையும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. ஸோ எந்த கருத்தாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ல தெரிவிக்கலாம். தொடர்ந்து நாங்கள் அதை வாசிச்சுட்டு தான் இருக்கோம். பெரிய நன்றிகள். வணக்கம். வணக்கம். ரோட் ஷோ விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ரோட் ஷோ நடத்தியது போக இங்கே நடத்த முடியாது அப்படின்னு நிலை வந்ததுனால இப்பொழுது பாண்டிச்சேரியில் ரோட் ஷோ நடத்தலாம், அந்த கூட்டத்தை வச்சு தமிழ்நாட்டில் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்றது அவங்களுடைய கணக்காக இருக்கு. ஆனால் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து ரோட் ஷோக்கு அனுமதி தர முடியாது, தமிழ்நாடு போல பெரிய ரோடுக்கே வந்து தாங்க மாட்டுது, நாங்களாம் சின்ன ரோடு வச்சிருக்கோம், இதுல நீங்க ரோட் ஷோ போறீங்க அப்படின்னா அது சரி வராதுங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையும் சொல்லியிருக்காங்க, மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க டிவிக்கோடைய இந்த ரோட் ஷோ? இப்போ பாண்டிச்சேரியில் அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கலன்னா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அது ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை. அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. திரும்பவும் பாண்டியிலையும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாதுன்றது அவங்களோட விருப்பமா இருக்கும். ஆனா இதுல புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, எங்க இருந்து தைரியம் ஒரு திரும்ப போய் கேட்கறதுக்கு? ஒரு ரோட் ஷோக்கு நீங்க திரும்ப போய் பெர்மிஷன் கேட்குறீங்கன்னா கொஞ்சமாவது குற்ற உணர்ச்சி ஏதாவது இருக்கணும்ல. எதுவுமே இல்லாம திரும்ப நீங்க ஒரு 2 monthsல திரும்ப போய் கேட்குறீங்க. இப்ப நம்மளே ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றோம்னு வச்சுப்போம். ஒரு சின்ன ஈவெண்ட் பண்றோம், ஒரு பிரச்சனை நடக்குது, அங்க ஏதோ ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்குது. ரெண்டாவது இன்னொரு ஈவெண்ட் பண்றதுக்கு நம்ம 4 தடவை யோசிப்போம். டக்குன்னு உடனே நம்ம செய்ய மாட்டோம். அப்படியே நம்ம அந்த ஈவெண்ட் பண்ணணும்னாலும் கொஞ்சம் டிஃபென்ஸ்ல தான் நம்ம இருப்போம். இந்த மாதிரி போன தடவை நாங்க பண்ணோங்க, சில தவறுகள்லாம் நடந்துருச்சு, எங்களை மன்னிச்சுக்கோங்க, இந்த தடவை நாங்க எல்லாத்தையும் கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம், இந்த தடவை நீங்க முழுமையா சப்போர்ட் பண்ணுங்க. பட் நம்ம திரும்பவும் கன்டினியூ பண்ண வேண்டிய தேவை இருக்கு, ஏன்னா நம்ம பணியை செய்யணும், அதுக்காக இந்த ஈவெண்ட் நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஏதாவது ஒண்ணு கொடுப்போம். நமக்கே ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். 2வது தடவை திருப்பி போகும்போது கொஞ்சம் ஸ்லோவா போவோன்ற அந்த பார்வை இருக்கும். இவங்களுக்கு எதுவுமே இல்லாம இப்பதான் 41 பேர் இறந்திருக்காங்க. கண்ணை மூடிட்டு டக்குனு போய் அங்க ரோட் ஷோக்கு பெர்மிஷன் தாங்க. ஏன் உங்களுக்கு பெர்மிஷன் வேணும்? தமிழ்நாட்டுல எங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்காது, தமிழ்நாட்டுல நாங்க பெரிய ஒரு அசம்பாவிதத்தை அரங்கேற்றிட்டோம். ஸோ அதனால நாங்க பாண்டிச்சேரியில ஒரு பெரிய ரோட் ஷோ பண்ணோம். எங்களுக்கு தமிழ்நாட்டுல நாங்க பண்ணா எப்படி காலையில இருந்து நைட் வரைக்கும் எங்களுக்கு லைவ் கவரேஜ் எல்லாம் கொடுப்பாங்களோ, அதே மாதிரி பாண்டிச்சேரியில் நாங்க பண்ணும்போது லைவ் கவரேஜ் கிடைக்கும் எங்களுக்கு. ஸோ நாங்க தமிழ்நாட்டுல பண்ணாமலே நாங்க பப்ளிசிட்டியை நாங்க தேடிப்போம். டிவியில டிபேட்லாம் பண்ணுவாங்க, எங்களோட மாசையும் நாங்க காட்டிடுவோம். இப்போ எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆடிட்டோரியம்ல பேசுறது எங்களுக்கு வசதியா இல்லை, ஏன்னா எங்களோட மாசை காட்ட முடியல. எங்களோட பலமே என்ன? நாங்க ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டுறதா எங்களோட பலம். ஸோ அதை நாங்க காட்டணும்னா எங்களுக்கு ரோட் ஷோ தேவை. ஸோ எங்களுக்கு திரும்ப டக்குன்னு வேணும். இல்லை 41 பேர் இறந்துட்டாங்களே, அதை பத்தி தான் எங்களுக்கு கவலை கிடையாது. அதை பத்தி நாங்க பேசவும் மாட்டோம், அதை ஒரு பிரச்சனையா நாங்க டீல் பண்ணவும் மாட்டோம், வருத்தம் கூட நாங்க பெருசா தெரிவிக்க மாட்டோம். குயிக்கா அடுத்த வேலைக்கு இறங்க. எங்களுக்கு சில தேவைகள் இருக்கு. ரோட் ஷோ பண்ணணும், பப்ளிசிட்டியை தேடணும், அரசியல் பண்ணணும், இது எங்களோட தேவை. அதுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல. இது வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு களத்துல இறங்கி நீங்க போராடி இருக்கீங்களா? மக்கள் கூட நின்றுருக்கீங்களா? ஒண்ணுமே கிடையாது. மக்கள் கூட என்னைக்குமே நின்னது கிடையாது. உங்களோட தேவையின் அடிப்படையில நீங்க பதவிக்கு வரணும், நீங்க அரசியல்ல ஜெயிக்கணும்ன்றதுக்காக நீங்க ரோட் ஷோ பண்றீங்க, அங்க பெரிய பாதிப்பு ஏற்படுது. அதை பத்தியும் கண்டுக்காம திரும்ப நீங்க அதே வேலையை பண்றீங்க. கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி எல்லாம் இந்த விஷயத்த பண்றீங்க. இதெல்லாம் சாதாரண ஒரு தலைவரால பண்ண முடியாது, ஒரு நடிகரால தான் அதெல்லாம் பண்ண முடியும். நடிகர்கள் தலைவராக கூடாதுன்னு சொல்ல வரல, நடிகர்கள் இங்கேயும் நீங்க நடிகர்களாவே இருக்கீங்க. அதே துணியில நீங்க பிஹேவ் பண்றீங்க. யாரை பத்தி நான் கண்டுக்க மாட்டேன், நம்ம கண்ணு முன்னாடியே கட் அவுட் வைப்பாங்க, மேல ஏறி குதிப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. சாதாரண ஒரு நல்ல மனிதனா இருந்தா அதெல்லாம் பார்த்து பதறுவான். எனக்காக ஏன்டா இதெல்லாம் பண்ணி இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு பதறுவாங்க. நடிகர்கள் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படி உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும், நார்சிசம் வாங்கல, அது இருக்கும். ரைட், நமக்காக அப்படி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே. அதே ஸ்டைல்ல அரசியலையும் டீல் பண்றீங்க. அரசியல்ல பொதுவாக அப்படி பண்ண மாட்டாங்க, தலைவர்கள் கொஞ்சம் காஷியஸா இருப்பாங்க. ஸோ இங்க நம்ம ஆச்சரியப்பட வேண்டியது, இவங்களுக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருந்தா திரும்பவும் ஒரு ரோட் ஷோக்கு பெர்மிஷன் கேட்பாங்க. அதுதான் இங்க ஆச்சரியமா இருக்கு. இல்ல, அந்த ஏற்பாடுகள்லாம் நீங்க சரியா செஞ்சுட்டு போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஒருவேளை அவங்க திட்டமிட்டு இருக்கலாம், நம்ம இந்த தவறுலாம் செய்துட்டோம்,
பாண்டிச்சேரியில இந்த தவறுலாம் நடக்காது. ஸோ அங்க கேட்போம், வாய்ப்பு இருந்தா கிடைச்சா நல்லது தானே. ஸோ அரசியல் கட்சிகள் அப்படித்தானே யோசிப்பாங்க. முதல்ல என்னன்னா, இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா மக்களுக்கு அதனால என்ன பயன்? இப்ப நீங்க வந்து ஒரு மியூசிக் கான்சர்ட் நடத்துங்க, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை, காசு இருக்கவன் கொடுக்குறான், விருப்பம் இருக்கவன் வந்து பாக்குறான். ஆனா நீங்க ஒரு ரோட் ஷோ பண்றீங்க, ஒரு பொலிட்டிக்கல் ஈவென்ட் பண்றீங்கன்னா முதல்ல மக்களுக்கு அதனால என்ன பயன்? நீங்க பண்ணக்கூடிய இந்த காரியத்தால மக்களுக்கு 5 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஸோ அதனால மக்களுக்கு அதனால எந்த யூஸுமே இல்லை. ரெண்டாவது, நீங்க ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிருக்கீங்க. இது இயற்கையா நடந்த பிரச்சனை கிடையாது, பேரிடர் கிடையாது, இது செயற்கையா நீங்க உருவாக்குன பிரச்சனை. அப்படி இருக்கும்போது நீங்க பொறுப்பு இருக்கணும். ஒரு தப்பு நான் பண்ணிட்டேன்னா, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போமே, ரோட்ல போகும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இருக்கு. நான் ஸ்பாட்ல இருந்து தப்பிச்சு ஓடலாம், இல்ல தவறு நடந்த இடத்துல நாங்க நின்று செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் செஞ்சு அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கரெக்டா நான் அதை டீல் பண்ணலாம். இது ரெண்டுல யாரு ரெஸ்பெக்டபிளான மனிதன்? ஒருத்தன் கரெக்டா அதை ஹேண்டில் பண்ணான்னா அவன் ஒரு தகுதியான ஒரு மனிதன் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா ஸ்பாட்ல இருந்து எஸ்கேப் ஆறீங்க, 1 மாசம் ஆட்களே காணும், கட்சியே பாத்தீங்கன்னா சைலண்ட் மோடுக்கு போயிருச்சு. நம்ம போன் எல்லாம் சைலண்ட் மோட்ல போடுற மாதிரி கட்சியே சைலண்ட் மோடுக்கு போயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம 1 மாசம் கழிச்சு பெரிய பேச்சு பேசுறாங்க. இவங்களெல்லாம் உட்கார வச்சு டிவியில கதை கேட்டுட்டு இருக்காங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு கூட்டம், ஒரு தவறு நடக்குது, ரைட்டு, உங்களுக்கு புரிதல் இல்ல, இதெல்லாம் பண்றீங்க, அதெல்லாம் ரைட்டு, ஆனா அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க, அங்க சிக்கல் இருக்கு. சோ இது 2வது தவறு. 3வது என்னன்னா, உங்க இன்டென்ஷனே சரியில்லை. இப்ப பாருங்க, இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, பொறுப்பே நான் ஏற்க மாட்டேன், திரும்பவும் நான் அதான் பண்ணுவேன், எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. அதை காட்டக்கூடிய விஷயம் என்ன? பாதிக்கப்பட்டவர்களை நான் சந்திப்பேன், ஆனா க்ளோஸ் டோர்ல தான் சந்திப்பேன். மன்னிப்பு கேட்டாரு, விஜய் ரொம்ப கதறி எழுதாருன்னா சொல்றாங்க, அதெல்லாம் வீடியோல எதுவுமே இல்லை. ஸோ அதெல்லாம் நான் பிரைவேட்டா தான் அதெல்லாம் பண்ணுவேன். அப்ப அது காட்டக்கூடிய விஷயம் என்ன? நான் எதிர்த்து பேசுறதெல்லாம் பப்ளிக்ல வீடியோல பேசுவேன், ஆனா நான் இறங்கி போய் என் தவறை ஒத்துக்கும் போது பிரைவேட்டா க்ளோஸ் டோர்ல தான் பேசுவேன். அவர் பேசினாரான்னு நமக்கு தெரியாது, சும்மா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வெளில வருது. அந்த மாதிரி அது நம்மள மாதிரி ஆட்கள் கேள்வி கேட்க கூடாதுன்றதுக்காக. சோ இதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, இதெல்லாம் தவறான ஆட்டிடியூட் இதெல்லாம். சோ இங்கேதான் சிக்கல் வருது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. முதல்ல உங்க அரசியலுக்கான தேவை இல்லை, 2வது நீங்க தவறுகள்ல இருந்து எதுவும் கத்துக்க மாட்டேங்கிறீங்க, 3வது உங்களோட இன்டென்ஷனே தவறா இருக்கு. நீங்க ரொம்ப தவறான ஆட்களா இருக்கீங்க. ஒரு தவறான ஆளா இருந்தாதான் இந்த மாதிரி கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம திரும்ப போய் பர்மிஷன் கேட்க முடியும். நம்மனா யோசிப்போம்ல, சரி இப்பதான் ஒரு தவறு பண்ணிருக்கோம், 41 பேர் இறந்திருக்காங்க, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, திரும்ப நம்ம இதை பண்றோம்னா பப்ளிக்குமே அப்படித்தானே யோசிப்பாங்க. ரோட் ஷோன்ற வார்த்தை இருக்கு பாருங்க, அதை கேட்டாலே இப்ப நமக்கு என்ன தோணும்? கொஞ்சம் ஏதோ சிக்கல் இருக்குன்னு நமக்கு தோணும். அப்ப அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு எங்க தைரியம் வருது? இல்ல மற்ற கட்சிகள் நடத்தினா பரவாயில்லையா? இது வந்து டிவிகே மட்டும்தான் தடையா? என்னை பொறுத்தளவுல எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ஃப்ரீயா பண்றதுக்கான ஃப்ரீடம் வந்து டெஃபினட்டா வேணும். ஆனா ரோட் ஷோன்ற ஃபார்மெட்டு ஒரு நகரத்துக்கு ஒத்து வராது. மற்ற கட்சிகள் பண்ணாலுமே அதை ஸ்டாப் பண்றது பெட்டர் தான். பப்ளிக்ல நீங்க கார்ல போய்கிட்டு டிராபிக் ஜாமை ஏற்படுத்திட்டு இந்த ஃபார்மெட் சரி கிடையாது. அது ஏடிஎம்கேவுக்கும் அது பொருந்தும், திமுகவுக்கும் பொருந்தும், டிவிகேவுக்கும் பொருந்தும். பட் நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு இவெண்டா நீங்க ஆர்கனைஸ் பண்ணுங்க. 2வது, நீங்க ஒரு ரோட் ஷோ நடத்துறீங்கன்னு வச்சுப்போம், அதுக்கு ஒரு பர்பஸ் இருந்தா கூட பரவாயில்ல. இதுக்கு ஒரு பர்பஸே இல்லை, எதுக்கு பண்றீங்க? விஜய் போய் அவரோட ஃபேஸ் எல்லாருக்கும் காட்டிட்டு அவரோட ஃபேன்ஸை குஷிப்படுத்துறது, அவ்வளவுதான் நடக்குது இல்ல? கரூர்ல அங்க பார்க்க வந்தவங்க எல்லாம் யாரு? இவரை பார்க்கணும், நேர்ல பார்க்கணும், விஜயோட துண்டு கிடைச்சா நமக்கு நல்லா இருக்கும், விஜய் நம்மளை பார்த்து கை காட்டிட்டா நல்லா இருக்கும். இதுக்காக அங்க போனவங்க அவங்க. இதுக்காக நீங்க ஒரு ரோட் ஷோ நடத்தி பப்ளிக் நியூசன்ஸை கிரியேட் பண்ணி 41 பேரை கொல்றீங்கன்னா இதுல என்ன யூஸ் இருக்கு? இதுதான் என்னோட பாயிண்ட். ஜென்ரலா இப்ப மக்கள் எல்லாமே ரொம்ப பிஸியா இருக்காங்க. இப்ப நம்ம காலையில ஸ்டார்ட் பண்றோம்னா ஈவினிங் வரைக்கும் நமக்கு ஒர்க் இருக்கு. இதே மாதிரிதான் தமிழ்நாட்டுக்கு எல்லா மக்களுக்கும் ஜிடிபி எல்லாம் க்ரோ ஆகுதுன்னா நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கோம். குறைந்தபட்சம் தொல்லை பண்ணாதீங்க அரசியல்வாதிகள். நல்லது பண்றீங்களோ இல்லையோ தொல்லை பண்ணாதீங்க. நடுவில் ரோட் ஷோன்ற பேர்ல ஏதாவது பண்றது, போராட்டம்ன்ற பேர்ல நீங்க நிஜமான போராட்டம் பண்ணீங்கன்னா பண்ணுங்க. ஆனா நீங்க பண்றது என்னவா இருக்கு? சும்மா கண் துடைப்பு போராட்டங்கள் பண்றது, கணக்கு காட்டுறதுக்காக நீங்க போராட்டம் பண்ணுவீங்க, ரோட பிளாக் பண்ணிப்பீங்க. எனக்கு ஆபீஸுக்கு போக முடியாது, நானும் சேர்ந்து உங்களோட ரோட்ல நிற்பேன், 1/2 மணி நேரம் நானும் லேட்டா போவேன். எனக்கு என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது, உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணாலும் லாபம். எனக்கு என்ன பண்ணுவாங்க? லாஸ் ஆஃப் பே போட்டுருவாங்க, பெனல்டி போட்டுருவாங்க எனக்கு. சோ நீங்க பண்ற வேலையால எனக்கு நஷ்டம் வரும். இது எல்லா மக்களுக்கும் ஒரு சிக்கல் தானே.
கடைகள் வச்சிருப்பாங்க ரோட்ல சாதாரண மக்கள். நீங்க இந்த மாதிரி ரோட் ஷோ போறீங்கன்னா ஒரு நாள் அவங்களுக்கு வியாபாரம் போச்சு. இப்ப விஜய் அன்னைக்கு அந்த இடத்துல போய் பிரச்சனையை கிரியேட் பண்றாரு. அங்க யோசிச்சு பாருங்க, அங்க இருந்த வியாபாரிகள் என்ன ஆயிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் போச்சு, ஒரு 2 நாளைக்கு அவங்களுக்கு பிசினஸ் எல்லாமே அடி ஆயிருச்சு. நீங்க அதிகார வெறியில சில விஷயங்கள் பண்றீங்க, ஆனா சாமானிய மக்கள் தினம் தினம் அவங்க உழைக்கணும், சம்பாதிக்கணும், அப்பதான் அவங்க உயிர் வாழ முடியும். அவங்களுக்கு டேமேஜ் ஏற்படுது. அதனால இந்த ரோட் ஷோன்ற ஃபார்மேட் கரெக்ட் கிடையாது. ஆனா அதை கம்ப்ளீட்டா பேன் பண்றது கரெக்டா சரியான எனக்கு தப்பான்னு தெரியல. இதை ஒரு காரணமா காட்டி நீங்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சையும் ஸ்டாப் பண்ண கூடாது. அந்த சிக்கலும் இருக்கு. கட்சிகளுக்கே ஒரு பொறுப்பு வேணும், ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். நம்ம ரோட் ஷோ பண்றோம், இல்லைன்னா நம்ம ஒரு போராட்டம் நடத்துறோம், இல்லைன்னா ஒரு ஈவெண்ட் நடத்துறோம்னா அதுக்கான தேவை இருக்கா? நம்ம ஒரு பர்பஸோட தான் அதை பண்றோமா? இல்ல சும்மா போய் நான் கட்சிக்கு மார்க்கெட்டிங் பண்றதுக்காக நான் போறேன்னா? இதெல்லாம் புரிஞ்சு ஒரு தேவையின் அடிப்படையில பண்ணணும். ஆனா பப்ளிக் நியூசன்ஸ் வரக்கூடாது. சும்மா மைக்கை வச்சு கத்திக்கிட்டே இருக்கிறது. எலெக்ஷன் வரதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு 2 ஆட்டோவை அரேஞ்ச் பண்ணிட்டு மைக்ல எதையாவது போட்டு விட்டுறது, ரெக்கார்ட் போட்டு விட்டுறது. இந்த சின்னத்துக்கு வாக்களிங்க, அந்த சின்னத்துக்கு வாக்களிங்கன்னு. நம்ம வீட்டுல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்போம், வீட்டுல உட்காந்து படிச்சுட்டு இருப்போம், வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்போம். இந்த இரிட்டேஷனை நம்ம டாலரேட் பண்ணிட்டு இருக்கணும். இவங்க இந்த எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றாங்க, இவங்க ஜெயிக்கணுன்றதுக்காக நம்மளை போட்டு டார்ச்சர் பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் தான். அட்வான்ஸான நாடுகள் எல்லாம் பாருங்க, யூஎஸ்ல எல்லாம் எவ்வளவு நீட்டா நடத்துறாங்க. 2 தலைவர்களை ஸ்டேஜ்ல நிக்க வச்சாலே தெரிஞ்சிடும்ல தகுதியானவர் யாருன்னு. அந்த மாதிரியான ஒரு சிஸ்டமும் வரணும். இது ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க எல்லாரையும். அடுத்ததாக வந்து ஆவின் பால் சம்பந்தமான சர்ச்சை, அது அப்பப்போ வரும். விலை ஏற்றிட்டாங்க, அந்த கொழுப்பு அளவை குறைச்சிட்டாங்க, அப்படியான சர்ச்சைகள்லாம் அடிக்கடி வரும். இப்பொழுது என்ன சர்ச்சை அப்படின்னா, ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டும் ஆவின் பாலினுடைய விலை வந்து குறைக்கப்படாம இருக்கு. இப்போ நெய் விலை வேற ஏத்திட்டாங்க. இதெல்லாம் வந்து மறைக்க பண்டிகை கால தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு விலை வந்து குறைக்கிறாங்க. ஸோ ஆவினுடைய போக்கே சரி கிடையாது அப்படின்னு பாஜக உட்பட நிறைய கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க? அதான் இப்ப செப்டம்பர் மாதம் தொடக்கத்துல ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடக்குது, 3ஆம் தேதி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ரேட் கட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ மில்க் ப்ராடக்ட்ஸோட, டெய்ரி ப்ராடக்ட்ஸோட ஜிஎஸ்டி ரேட்ஸையும் கம்மி பண்றாங்க. குறிப்பா நெய்யெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா 12ல இருந்து 5ஆ குறைக்கிறாங்க. இதை பண்றதுக்கான காரணம் என்ன? விலை குறையணும், விலை குறையணும். அதனால ஏற்படக்கூடிய லாபங்கள் மக்களுக்கு போய் சேரணும். அதுக்காக தான் ஜிஎஸ்டி ரேட்ஸ் எல்லாம் கம்மி பண்றாங்க. ஸோ இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி ரேட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணதுக்கு அப்புறம் மற்ற மாநிலங்கள்லயும் அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் ரேட்ஸை கண்ட்ரோல் பண்றாங்க. நந்தினியா இருக்கலாம், அப்புறம் இவங்க அமூலா இருக்கலாம், அவங்க எல்லாம் ரேட்ஸை வந்து குறைக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது? மக்கள் கையில கொஞ்சம் பணம் இருக்கும், அதனால வரக்கூடிய லாபம் மக்களுக்கு போகும். தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னா, விலையை கம்மி பண்ணல. அதுக்கு காரணம் சொல்றாங்க, நாங்க ஏற்கனவே ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் வித்துட்டு இருக்கோம், அது போக அரசு நிறைய பணத்தை செலவழிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான காரணங்களை சொல்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க? ரேட் அப்படியே பிக்சடா வைக்கிறீங்க. உதாரணத்துக்கு இப்ப நெய் எடுத்துக்கோங்க. நெய்யோட எம்ஆர்பி 700 ரூபா. ஜிஎஸ்டி ரேட்ஸை கம்மி பண்றதுக்கு முன்னாடி 700 ரூபா. அதுல 625 ரூபா பேஸ் பிரைஸ். அந்த பொருளோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 625 ரூபா, ஜிஎஸ்டி 75 ரூபா. இப்ப ஜிஎஸ்டியோட ரேட்டை கம்மி பண்ணியாச்சுன்னா அந்த பொருளோட ரேட் எல்லாம் கம்மியாகணும்ல, எம்ஆர்பி கம்மியாகணும்ல. இப்ப என்ன பண்றாங்க? இவங்க 700 ரூபாவே வைக்கிறாங்க, 700 மெயின்டைன் பண்றாங்க. சோ அப்ப என்ன பண்றாங்கன்னா, பேஸ் பிரைஸை இன்க்ரீஸ் பண்றாங்க. நார்மலா 625 இருந்த பேஸ் பிரைஸ இப்ப 669 இன்க்ரீஸ் பண்றாங்க. ஜிஎஸ்டி குறைச்சாலும் பேஸ் பிரைஸ், ஆமா, அந்த பொருளோட பிரைஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க, நார்மல் பிரைஸ்லயே நிக்குது அப்படியே. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, டெக்னிக்கலா நெய்யோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா சத்தமே இல்லாம ரொம்ப கிளவரா எம்ஆர்பி கரெக்டா 700 இருக்கனால எனக்கு தெரியாம சைலண்டா நீ ரேட் இன்க்ரீஸ் பண்ற, 1 பாக்கெட்டுக்கு அதிகமான பணம் வருது. இது எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கிறது? நஷ்டம் யாருக்கு? எனக்கு நஷ்டம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ஃபண்ட்ஸ் தான் கம்மியாகும். இங்க நம்மளால சைலண்டா ப்ராஃபிட்டை பார்த்துட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய தவறு. இந்த மாதிரியான நூதனமான விஷயங்களை இவங்க பண்றது. சோ மக்களுக்கு லாபங்கள் போய் சேரணுன்றதுக்காக தான் ஜிஎஸ்டி ரேட்டை கம்மி பண்றாங்க. ஆனா இங்க லாபம் யாருக்கு போய் சேருது? அந்த நிறுவனத்துக்கு போய் சேருது. இது எவ்வளவு பெரிய தவறான ஒரு விஷயம். இதை சைலண்டா பண்றாங்க. ஏறக்குறைய அப்போ அரௌண்ட் ஒரு 40 rupees அவங்க ரேட்டை ஏத்திருக்காங்க. நம்ம கிட்ட எதுவும் சொல்லாம சைலண்டா 40 rupees ரேட்டை ஏத்திருக்காங்க. அந்த 40 ரூபா வந்து குறைஞ்சு மக்கள் வாங்கியிருக்கணும். கண்டிப்பா.
ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சது ரொம்ப தவறான ஒரு விஷயமா இருக்கு. அன்புமணி அவர்கள் அழகா அதை பத்தி பேசியிருக்காரு, டிடி தினகரன் அவர்கள் பேசியிருக்காரு, நீங்க சொன்ன மாதிரி பாஜக காரங்க அதை பத்தி பேசுறாங்க. இங்க பார்த்தோம்னா ரொம்ப நாசூக்கா இந்த விஷயங்களெல்லாம் டீல் பண்றாங்க. ஏன் அவங்க ரொம்ப நாசூக்கா அதை டீல் பண்றாங்கன்னு சொல்றேன்னா, ஒண்ணு ஒரு ப்ராடக்டோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்றதால கிடைக்கக்கூடிய லாபம் இருக்கும்ல, அந்த லாபத்தை சைலண்டா வாங்கிக்கிறாங்க. ஒரு ப்ராடக்ட்டை இன்க்ரீஸ் பண்ணா என்ன லாபம் கிடைக்குமோ அந்த லாபத்தை எடுத்துக்கிறாங்க. அட் த சேம் டைம் ஒரு ப்ராடக்டோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணா உங்களுக்கு எதிர்வினை வரும்ல, விமர்சனங்கள் வரும்ல, அதையும் வராம பாத்துக்கிறாங்க. எம்ஆர்பிய 700ல வச்சுக்கிறாங்க. மூணாவதா இப்ப நெய்யோட ரேட் கம்மியாதுன்னா யாருக்கு கிரெடிட் போகும்? மத்திய அரசுக்கு போகும். அதுவும் போகாம ஸ்டாப் பண்ணிட்டீங்க. 3 வேலை பண்ணிட்டாங்க. ஆமா, 3 வேலை பண்ணிட்டீங்க. அரசியலும் இருக்கு, லாபமும் இருக்கு, அதனால உங்களுக்கு பாதிப்பும் இல்லை. சோ நீங்க அருமையா அரசியலை செஞ்சுட்டீங்க. ஆனா யாருக்கு பாதிப்பு? மக்களுக்கு பாதிப்பு. நமக்கு ஏறக்குறைய 40 ரூபா நஷ்டம். நெய் வாங்கினா நமக்கு 40 ரூபா நஷ்டம். அதனால நம்ம மத்த பொருளா இருந்தா பரவாயில்ல, ஒரு வண்டி அந்த மாதிரியான இது ஒரு அத்தியாவசிய பொருள், பால் நெய் அப்படிலாம் ஒரு அத்தியாவசிய பொருளா இருக்குது. இதுல போய் கை வைக்கிறாங்க அப்படின்றது பாலுக்கு, பன்னீருக்கு, பட்டருக்கு, நெய்யுக்கெல்லாம் ஏன் ஜிஎஸ்டியை குறைக்கிறாங்க? நீங்க சொன்ன மாதிரி அது அத்தியாவசிய பொருள்ன்றனாலதான் ஜிஎஸ்டி ரேட்ஸை கம்மி பண்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க? அதை உங்களுக்கு வசதியா அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க, அடிப்படை விலையேற்றி விட்டுறாங்க. ஆமா. சோ நீங்க உங்களோட முழு இன்டெலிஜென்ஸ இங்க கட்டுறீங்க. ஆமா, எப்படி நம்ம மக்களை யூஸ் பண்ணி நம்ம லாபம் சம்பாதிக்கலான்ற இடத்துல இருந்தா நீங்க யோசிக்கிறீங்க. மக்களுக்கு லாபம் ஏற்படுத்த நம்ம எப்படி அறிவை யூஸ் பண்ணலான்னு பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஸோ ரொம்ப கிளவரா இதை நீங்க ஹேண்டில் பண்றீங்க. நீங்க ரேட்டை இன்க்ரீஸ் பண்றீங்கன்னா மக்கள்கிட்ட சொல்லணும்ல, நான் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றேன்னு. அதை சொல்லாம நீங்க என்ன பண்றீங்க? சைலண்டா அந்த பொருளோட பேஸ் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்றீங்க, பேஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றீங்க. ஜிஎஸ்டி குறையுது, அது வெளியில தெரியல. இது எனக்கு தெரிஞ்சது சாதாரணமா அதை பார்க்க கூடாது. இது ரொம்ப தவறான ஒரு செயல். நீங்க பச்சையா நீங்க மக்களை ஏமாத்துறீங்க கண் முன்னாடி. பட் எனிவே நடக்குது. ஓகே, அது பண்டிகை கால வர்றதுனால நாங்க விலை வேற குறைக்கிறோம் அப்படின்றாங்க. அது ரெண்டாவது முக்கியமான விஷயம். ஸோ இவங்க என்ன பண்றாங்க? நீங்க குறைக்க வேண்டிய ரேட்டை குறைக்கல, அதனால வரக்கூடிய லாபத்தை எடுத்து உங்க பாக்கெட்ல போடுறீங்க. ரெண்டாவது நீங்க என்ன பண்றீங்க? ஒரு ஆஃபர் அனௌன்ஸ் பண்றீங்க. பண்டிகை காலத்துல நாங்க ரேட்டை கம்மி பண்றோம், ஏதோ 40 ரூபாவோ 50 ரூபாவோ ஏதோ கம்மி பண்றாங்க பண்டிகை காலத்துல. அதை என்ன பண்றாங்க? நவம்பர் மாசம் திருப்பி அதை வித்ட்ரா பண்றாங்க. சாரி, டிசம்பர் மாசம் ஸ்டார்டிங்ல அதை திருப்பி பின்வாங்குறாங்க. ஏன்னா ஆஃபர்ன்றது கொஞ்ச நாள் தான். ஆஃபர் முடிஞ்ச உடனே நீங்க இனிமேல் ஆஃபர் கிடையாது, ரேட்டை இன்க்ரீஸ் பண்றீங்க. ஏதோ நீங்க கொடுக்குற சலுகை மாதிரி இதை பண்ணிட்டு இருக்கீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி ரேட்ஸை கம்மி பண்ணிருக்காங்க. அப்ப அதை நீங்க பெர்மனண்டா ரேட்ஸை நீங்க கம்மி பண்ணணும். பட் அதை பண்ணாம டெம்பரரியா ஒரு மாசம் ரேட்டை கம்மி பண்ற மாதிரி கம்மி பண்றீங்க. அதுக்கு நீங்க கிரெடிட் எடுக்கிறீங்க. ஏதோ நாங்க ஒரு ஆஃபர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்குறீங்க. நீங்க கொடுக்குற ஆஃபர் இல்லையே, கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸும் போறீங்க. அது ஒரு மாசம் டெம்பரரியா அந்த லாபத்தை மக்களுக்கு கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் ரிவர்ஸ் போறீங்க. சோ இப்ப என்ன ஆகுது? இதுக்கான கிரெடிட்டையும் நீங்க எடுத்துக்கிறீங்க, நாங்க தான் ஆஃபர் கொடுக்குறோன்ற மாதிரி கொடுக்குறீங்க. அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். ஓகே, அடுத்ததாக இவ்வளவு தூரம் மக்கள்கிட்ட இருந்து எப்படி பணத்தை வாங்க முடியுமோ வாங்குறாங்க. ஆனா மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படையான விஷயங்கள் இருக்குல்ல, அது எதுவுமே சரியா கிடைச்ச மாதிரி இல்லை. ஒண்ணு இந்த பால் இது போன்ற அத்தியாவசிய பொருட்கள்ல எப்படிலாம் மக்களை ஏமாற்ற முடியுமோ அந்த ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சரியான தண்ணி, ரோடு வசதி எப்படி இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரி, இவ்வளவு தூரம் மக்கள்கிட்ட இருந்து வாங்குறீங்களா, அது ப்ராப்பரா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறீங்களா அப்படின்னு ஒரு இது இருக்கு. அதுவும் சேர்க்கறது கிடையாது. சென்னை முழுக்க மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு 4-5 நாளா. ரோடுலாம் பாத்தீங்கன்னா கந்தலா இருக்கு. நீங்க கொஞ்சம் ஏமாந்தீங்க அப்படின்னா பள்ளத்துல விட்டு வண்டி ஸ்கிட் ஆயிடும். ஸோ அந்த ரேஞ்சில் ரோடை வச்சிருக்காங்க. எங்க பார்த்தாலும் மண்ணை கொட்டி பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மண்ணும் அடுத்த மழை கடிச்சிட்டு போயிடுது. மழை பெய்யும் போதே பேட்ச் ஒர்க் போயிட்டு இருக்கு. காலைல கொட்டுறாங்க, சாயங்காலம் வர மழைக்கு அந்த மண் அடிச்சுட்டு போகுது. என்ன நடந்துகிட்டு இருக்குன்னே ஒன்றும் புரியல. வீட்டுக்கு ஒரு மோட்டர் வேற வச்சுங்கன்றாங்க. தண்ணிலாம் வந்தா மோட்டர் வச்சு இறங்கன்றாங்க. அப்ப எதுக்கு வடிகால் பணிகள் நடந்தது ஒன்றும் புரியல. இது இல்ல, மோட்டர் வச்சு எங்க இறக்க முடியும்? பக்கத்து வீட்டுல இறக்க முடியும், ரோட்ல இறக்க முடியுமா? எங்க போக முடியும்? இவங்களே ஒரு மோட்டரை வச்சு ஒரு தெருவுக்கு ஒரு மோட்டர் வச்சிருக்காங்க, அதை வச்சு இறக்கிறாங்க. இங்க இருந்து அந்த தெருவுக்கு, அந்த தெருவுல அந்த தெருவுக்கு. புரியல இது. அதான் இப்ப நான் மழை பெய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நானும் ரோட்ஸ் எல்லாம் பாக்குறேன். நீங்க சொன்ன மாதிரி நம்ம ரோட்ல தானே ஓட்டுறோம். பார்க்கும்போது சில பகுதிகள்லாம் பார்த்தோம்னா ஜல்லிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே குவிஞ்ச ஒரு மாதிரி மேடு மாதிரி ஆகுது ரோட்ல. அது மேல நம்ம வண்டி விட்டோம்னா அது ஒரு மாதிரி வண்டியே பேலன்ஸ் இல்ல, ஸ்கிட் ஆகுது.
ரோடுக்கான எந்த தடையுமே இல்லாம ஏதோ சும்மா ஜல்லியை கூச்சி வச்ச மாதிரி சில பகுதிகளில் அதெல்லாம் பார்க்கும்போது ரைட்டு நெட்ல போய் போட்டு பாக்குறேன் இந்த மாதிரி கண்டிஷன் ஆஃப் சென்னை ரோட்ஸ் ஆஃப்டர் த ரெயின்ஸ் அப்படின்னு போடுறேன். பார்த்தா லாஸ்ட் ஒரு 1 மந்தாவே நிறைய கட்டுரைகள் ஆங்கில நாளிதழ்கள்ல வந்துட்டு இருக்கு. சென்னையோட ரோட் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு, குறிப்பா மழை காலம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் வருது, மக்கள் நிறைய இன்னல்களுக்கு உட்படுத்தப்படுறாங்க, ஓட்டைகள் நிறைய இருக்கு, தண்ணி தேங்கியாச்சுன்னா மேல பார்க்க ஸ்மூத்தா இருக்க மாதிரி இருக்கும், வண்டியை உள்ள விட்டோம்னா நம்ம மாட்டிப்போம், அந்த மாதிரி நிறைய பள்ளங்கள் இருக்கு, ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முக்கியமா ஏன் இவ்வளவு மோசமான ரோட போட்டீங்க அப்படின்ற கேள்வி இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. நீங்க போட்டு பாருங்க, கூகுள்ல டைப் பண்ணி பாருங்க, ஏகப்பட்ட கட்டுரைகள், எல்லா முக்கியமான ஆங்கில நாளிதழ்களும் இதை பத்தி பேசியிருக்காங்க. முக்கியமான நிறைய தொலைக்காட்சிகள், ஆங்கில தொலைக்காட்சிகள் இதை பத்தி பேசியிருக்காங்க. என்னோட கேள்வி என்னன்னா, நம்ம ஊர்ல மீடியா இருக்கா இல்லையா? இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஏடிஎம்கே செங்கோட்டையன் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே உள் விவகாரங்கள். நான் டெய்லி ரோட்ல போயிட்டு வரேன், கஷ்டப்பட்டு இருக்கேன், அதை பத்தி பேச முடியல. செங்கோட்டையன் முக்கியமான டிமாண்ட் வச்சிருக்காரு விஜய்க்கு, அதிமுக ஆட்சி வரட்டும் இருங்க அப்ப பேசுவோம் நாங்க இதெல்லாம் அப்படின்றாங்க. இந்த மாதிரி விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க. சோ நீங்க சொன்ன மாதிரி இப்ப அதிமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் என் பெர்ஃபார்மன்ஸை மட்டும் நீ பாருங்க மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவார்டெல்லாம் வாங்குறோமா இல்லையான்னு மட்டும் பாருங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நார்த்ல இருக்கக்கூடிய, நார்த்தை மையமா வச்சு செயல்படக்கூடிய நேஷனல் மீடியாவுக்கு இங்க இருக்கக்கூடிய இஷ்யூஸை கவர் பண்ண முடியுது. இங்க ரிப்போர்ட்டர்ஸ் அனுப்பி அதை கவர் பண்றாங்க. இங்க அப்கோர்ஸ் அவங்களுக்கு பியூரோலாம் இருக்கும், அதெல்லாம் ரைட், ஆனா கவர் பண்றாங்க. இங்கேயே இருக்கக்கூடிய மீடியா உன் வேலையை ஏன் பிரச்சனையை பேசுறது தான், ஆனா இவங்கனால எதுவுமே பேச முடியல. ஒரு சேனல் சொல்லுங்க இங்க இருக்கிற ரோட் கண்டிஷன் மோசமா இருக்கு அப்படின்றத மையமா வச்சு எத்தனை டிபேட் பண்ணிருக்காங்க? ஒரு டிபேட். சரி, ஒரு டிபேட் கூட வேண்டாம், ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி டீப்பா ஒரு 10 மினிட்ஸுக்கு ஒரு 8 மினிட்ஸ்க்கு ஒரு ஸ்டோரி போடுங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கு. குறிப்பா முன்ன ஒப்பிடும்போது இப்ப கண்டிஷன் இன்னும் ரொம்ப மோசமா இருக்கு. நான் பார்த்த அளவுல மெயின் ரோட்ஸ் கூட ஓரளவுக்கு போட்டுறாங்க. சின்ன சின்ன ரோடெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம வீடுகள் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் நம்ம போனோம்னா மோசமா இருக்கு ரோடு. அங்க எனக்கு என்னமோ அங்க டிஃபரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க மெயின் ரோடு போடக்கூடிய குவாலிட்டியும் அதுவும் டிஃப்ரெண்டா இருக்குமா என்னன்னு தெரியல, ஆனா அந்த ரோட்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு. இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. இத பேசுறது இங்க ஒரு மீடியா இல்ல, ஒரு சேனல் இல்ல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, டிராபிக் அதிகமா இருக்கு அப்படின்றத சொல்றோம். டிராபிக் அதிகமா இருக்கிறதுக்கு ரோடு சின்னதா இருக்கிறதுக்கு மட்டும் ஒரு காரணம் கிடையாது, ரோடு சரியில்லைன்றதுக்கும் ஒரு காரணம். ஒரு பள்ளம் இருக்கு அப்படின்னா 10 வண்டி அப்படியே ஸ்லோ ஆயிடுதாங்க. ஸ்லோ ஆகி பொறுமையா அந்த பள்ளத்துல ஏறி இறங்கி போகும்பொழுது பின்னாடி ஃபுல்லா டிராபிக் ஆகுது. இது நார்மல் டேஸ்ல இப்படிதான் இருக்கு. அப்போ மழை காலத்துல தண்ணி நிற்கும் பொழுது இது பள்ளத்துல நிக்குதா இல்ல ரோட்ல நிக்குதா தண்ணி அப்படின்றதே கண்டுபிடிக்க முடியல. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, தண்ணி நிக்குது அப்படின்னாலே ஸ்லோ பண்ணிடுறாங்க வண்டிக்காரங்க. இது பள்ளமா என்னன்றதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இதன் காரணமாகவும் மழை பெய்யறதுனால அதிகமான டிராபிக், முன்ன காட்டிலும் இப்ப அதிகமான டிராபிக் இருக்கு சென்னை. உண்மைதான், இருக்கதான் செய்யும். இப்ப நம்ம பள்ளிக்கரணை சைடுல இந்த ரோட பத்தி பேசணும்ல, போட்டாங்கல்ல. ஆமா, இப்ப அந்த ரோட போட்டாங்க. ஃபர்ஸ்ட் யூபின்னாங்க, இப்ப ரோடெல்லாம் போட்டாச்சு. யூபில இல்ல, நம்ம ஊர் தான் போல. சரி, ரோட போட்டாச்சு. இப்ப ரோட் போட்டதுக்கு அப்புறம் அந்த சைட்ல வண்டி மூவ்மெண்ட் பார்த்தா கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனைனா, ஏறக்குறைய ஒரு 1/2 கிலோமீட்டர் அட் 1 கிலோமீட்டருக்கு ரோட் ரொம்ப மோசமா இருக்கும். அப்ப நேச்சுரலாவே அந்த பகுதியில போகக்கூடிய வாகனங்கள் ரொம்ப ஸ்லோவா போவாங்க. லாரி எல்லாம் போச்சுன்னா ரொம்ப ஸ்லோவா தான் போவாங்க. பின்னாடி பார்த்தோம்னா டிராபிக் பில்டப் ஆக ஆரம்பிக்கும். அது ஓகே, பெரிய சிக்கல் அங்க இருக்கு. அந்த சிக்கலை ஓரளவுக்கு சரி பண்ணிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம், இன்னும் ஒரு 6 மாசம் ஒரு வருஷம் ஆனாதான் தெரியும் அந்த ரோடு என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு. ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சில விஷயங்களை சம்பந்தப்பட்ட ஆட்கள் கவனிக்கணும். இப்ப உதாரணத்துக்கு நான் அந்த சைடே சொல்றேன், சிக்னல் பக்கத்திலேயே ஒரு பள்ளம் இருக்கும். சிக்னல் பக்கத்துல அந்த ஒண்ணும் இல்ல, சும்மா சின்ன ஏரியா தான், ஒரு 5 அடிக்கு ரோடு மோசமா இருக்கும். அப்ப அது என்ன, அது சிக்னல் கிரீன் சிக்னல் போட்டதுக்கு அப்புறம் நம்ம வேகமா போக முடியாது, ஸ்லோவா தான் போகும். அப்ப நேச்சுரலா பின்னாடி டிராபிக் கலெக்ட் ஆக ஆரம்பிக்கும். சோ இது ஒரு பாட்டில் நெக், அதை நீங்க சரி பண்ணிடலாம், ஈஸியா சரி பண்ணிடலாம். அதே மாதிரி எங்க வீட்டுல இருந்து வரும்போது நான் அப்படியே வருவோம், இந்த சைடு திரும்பணும். அந்த ஜங்ஷன்ல பார்த்தோம்னா ரோடு மோசமா இருக்கும், வர வரைக்கும் கரெக்டா இருக்கும். ஜங்ஷனை தாண்டாலும் ரோடு கரெக்டா இருக்கும், ஆனா ஜங்ஷன்ல ரோடு மோசமா இருக்கும். ஒண்ணும் இல்ல, அதை மட்டும் நீங்க சரியாக்கிட்டீங்கன்னா, சின்ன ஏரியா தான், அதை சரியாக்கிட்டீங்கன்னா டிராபிக் ஃபுல்லா ஸ்மூத்தா போகும். இந்த மாதிரி நிறைய பாட்டில் நெக்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. கரெக்டா தப்பான இடத்துல இந்த மாதிரி ரோடு மோசமா இருக்கும். இந்த ஃபீனிக்ஸ் மால் ஆப்போசிட்ல கூட டிராபிக் ஆகிற இடம் எப்பயுமே அந்த இடத்துல ரோட சரி பண்ணிட்டு அவங்க மட்டும் வேகமா முடிச்சிடும், அவ்வளவுதான். அந்த இடத்துல தான் ரோடு மோசமா இருக்கும். அப்புறம் நான் இன்னொன்னு சொல்றேன், வாகனங்கள் நிறைய ஆகுதுன்னா ஆகதான் செய்யும். உங்களுக்கு ஜிடிபி growth வேணும்ல, எல்லாம் வேலைக்கு போகணும்ல, சிட்டி பெருசாகணும், ரியல் எஸ்டேட் வேல்யூ எல்லாம் இன்க்ரீஸ் ஆகணும், பிசினஸ் எல்லாம் செழிக்கணும். அப்ப வாகனங்களும் அதிகமா தான் ஓடும்.
நான் வாகனம் வாங்கினதால நான் வேலைக்கு போக முடியும். வாகனம் வாங்குறதெல்லாம் ஒரு குறையா சொல்லக்கூடாது. வாகனங்கள் வாங்கும் போது நான் ரோட் டாக்ஸும் பே பண்றேன். அதுக்கேற்ற மாதிரி ரோடை நீங்க போடணும். 100 வாகனம் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு 200 மாறுதுன்னா ரோடு 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். ஆனா இங்க அதுதான் பிரச்சனை. நான் சென்னையை பாக்குறேன், இங்க ஒரு 15 இயர்ஸா பாத்துட்டு இருக்கேன். வாகனங்கள் இன்க்ரீஸ் ஆகுற அதே ரேட்டுக்கு ரோட்ஸ் இன்க்ரீஸ் ஆகல. அதே மாதிரி ரோடை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ரோட்ஸ் அதிகப்படுத்தணும், குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். இதெல்லாம் பண்ணாதான் வாகனங்களுக்கு கரெக்டா இருக்கும். இல்ல வாகனங்கள் நிறைய வரட்டும், அது வழியா நாங்க சம்பாதிப்போம், அது வழியா வரக்கூடிய பிசினஸ் லாபங்களெல்லாம் எடுத்துப்போம், ஆனா ரோடு மட்டும் போட மாட்டோம். மேம்பாலம் போட்டுருவோம் அப்படின்னு எதையோ போடுங்க, ஆனா டிராபிக் வரக்கூடாது. இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன் அப்படின்னா, அந்த சைதாப்பேட்டில் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, இந்த மேம்பாலம், இது இரும்பு மேம்பாலம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மேம்பாலம் தான் ரொம்ப காஸ்ட்லியான மேம்பாலம் அப்படின்றாங்க. சென்னையிலே போடப்பட்டதுல மிக காஸ்ட்லியான மேம்பாலமா. இதோ 1 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 150 கோடியோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் ஏதோ ஆங்கில நாளில் ஒரு கட்டுரை ஒன்று பார்த்துருந்தேன். ஸோ அவ்வளோ காஸ்ட்லியான ஒரு மேம்பாலம் வந்து போட்டுட்டு இருக்காங்க. ரோட்லாம் நீங்க சரியா போட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேம்பாலங்களுக்கு பெரிய தேவைகள் இருக்காது. ஆனா ரோடு சரியில்லைன்னா தான் நீங்க ரோடு சரியில்லைன்னு சொல்லுவீங்க. அப்பொழுதுதான் மேம்பாலம் போட முடியும், காஸ்ட்லியான மேம்பாலங்கள் போட முடியும், அதன் மூலியமாகத்தான் சில விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. அதான், எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணுங்க. மேம்பாலம் போட்டாலும் கட்டினாலும் அதை ஊழல் இல்லாம கரெக்டா செய்யுங்க. ரோட்ஸும் அதே மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி ரோட்ஸும் பண்ணுங்க. அப்புறம் பிளான் பண்ணுங்க. சிட்டியை பிளான் பண்ணாம சகட்டு மேனிக்கு வீடுகள், சகட்டு மேனிக்கு ஒரு பிளான் சிட்டியா இருக்கும். அப்பதான் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது கரெக்டா அது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஃபர்ஸ்டே நீங்க நல்ல பெரிய ரோடெல்லாம் போடுறதுக்கான ஸ்பேஸ் எல்லாம் விட்டு ஒரு பகுதியை டெவலப் பண்ணுங்க. அதெல்லாம் இல்லைன்னா growth வரும்போது கச்சமுச்சம் தான் இருக்கும். அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு சென்னை அப்படிதான் இருக்கு. சில நேரங்கள்ல நைட்லாம் வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்து சேரும்போது தவறா நினைக்காதீங்க, எனக்கு அது ரொம்ப நரகம் மாதிரி தான் இருக்கும். ஒரே சவுண்டா இருக்கும், ஃபுல் பொல்யூஷனா இருக்கும். இன்னொரு சைட்ல சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, யாராவது இடிச்சிருப்பாங்க. இவ்வளவு டிராபிக் இருந்தா இடிக்கதான் செய்வாங்க, நேச்சுரலா சண்டைகள் வரதான் செய்யும். ஏகப்பட்ட பிரச்சனை. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நம்ம கச்சா முச்சான்னு மினிமம் எல்லாரும் 1/2 hour டிராவல் பண்ணி போகணும். நான் சொல்றது மினிமம். யாருக்குமே வீட்டு பக்கத்துல எல்லாம் ஆபீஸ் இருக்காது சென்னையில. எல்லாரும் மினிமம் 30 மினிட்ஸ் பக்கத்துல இருந்தாலும் 1/2 மணி நேரம் ஆயிடும். ஆமா, நீங்க 2 வீலர்ல போனா கொஞ்சம் சீக்கிரம் போகலாம். கார்ல போனா உங்களுக்கு பொல்யூஷன் பிரச்சனை இருக்காது, சத்தம் பிரச்சனை இருக்காது, குவைட்டா இருக்கும். ஆனா நீங்க கொஞ்சம் ஸ்லோவா தான் போக முடியும் கார்ல, ஏன்னா டிராபிக் அப்படி இருக்கும். 2 வீலர் மாதிரி பூந்தெடுத்துலாம் போக முடியாது. இந்த பிரச்சனையை தினம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. வீட்டுக்கு போனா அதே இரிட்டேஷன்ல தான் நம்ம வீட்டுக்கு போவோம். பயங்கர இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும் இந்த டிராபிக்ல இருக்கிறது. ஸோ அதனால இந்த ரோட்ஸ் வந்து குவாலிட்டி சரியா இருக்கணும். இப்ப பாருங்க, இன்னைக்கு பிரச்சனை நமக்கு இல்லை, ஏன்னா ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் லீவ் விட்டுருக்காங்க, டிராபிக் கம்மியா இருக்கு. ஸோ மழை பெய்யும் போது நம்ம ஈஸியா போயிட்டு வரோம். இப்ப மழை பெஞ்சதுக்கு அப்புறம் ரோடோட குவாலிட்டி மோசமாயிரும். நேத்து இருந்ததை விட நாளைக்கு ரோடோட குவாலிட்டி மோசமா இருக்கும், ஏன்னா மழைனால ரோட் டேமேஜ் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் ஓப்பனும் ஆகும். அப்ப இன்னும் சூழல் மோசமா இருக்கும். இன்னைக்கு ஓரளவுக்கு டிராபிக் இல்லாம வந்துட்டோம், இன்னும் ஒரு 1 வீக் கழிச்சு டிராபிக் பீக்ல இருக்கும். நம்ம அதையும் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால ஒழுங்கான ரோடை போட்டால் முடிஞ்சு போச்சு, பிரச்சனையே இருக்காது. ஆனா இவங்க என்ன பண்றது, ஒரு பிசினஸ்காரன் அவனோட ப்ராஃபிட்டை மேக்சிமைஸ் பண்ணுவான்ல, அதே மாதிரி இங்கேயும் நம்ம அரசியல்வாதிகள் அவங்களோட ப்ராஃபிட்டை மேக்சிமைஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ப்ராஜெக்ட்ஸோட குவாலிட்டி தான் கம்மியாகும். அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவுல எஸ்ஐஆர் பணிகள் வேகமா நடந்துட்டு இருக்கு. எஸ்ஐஆரை பொறுத்தளவுல 2 விதமான பார்வை இருக்கு. ஒரு சைட்ல எஸ்ஐஆருக்கு எதிராக பேசக்கூடிய விஷயமும் நடந்துட்டு இருக்கு, இன்னொரு சைட்ல எஸ்ஐஆர் ஆதரிக்கிறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. சோ இப்ப எஸ்ஐஆர் சம்பந்தப்பட்ட நிறைய செய்திகளும் பார்த்தோம்னா வந்துகிட்டே இருக்கு. இந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம், ஆனா இது முக்கியமான டாபிக் கிடையாது. நான் இப்போ கேட்க போற கொஸ்டின் தான் முக்கியமான டிஸ்கஷன் பாயிண்டா இருக்கும். கடைசியில கேக்குறீங்களா? ஆமா, இன்னைக்கு சாயங்காலம் ஊடகங்களும் இதான் டிஸ்கஸ் பண்ண போறாங்க. என்ன அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள் டெல்லி போயிருக்காரு, குருமூர்த்தி அவர்களும் சேர்ந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் போன பிறகு பின்னாடியே வந்து குருமூர்த்தி அவர்களும் போயிருக்காரு. தனி கட்சி தொடங்க பிஜேபி ஒரு திட்டம் கொடுத்துருக்காங்க ஓபிஎஸ் கிட்ட. ஸோ இப்படிலாம் ஒரு கணக்குகள் பேசிக்கிட்டு இருக்காங்க, போடப்படுது. ஸோ இதுதான் இன்னைக்கான டிஸ்கஷன் பாயிண்டா இருக்கும் போது முக்கியமான பாயிண்ட். கண்டிப்பா காரில் இருந்து இறங்கிய ஓபிஎஸ், பின்னே சென்ற இன்னாரின் இல்லத்துக்கு போன ஓபிஎஸ் வருவதற்கு முன்பு, காமணி நேரத்துக்கு முன்பு, அதற்கு முன்பே அங்கு வந்து சேர்ந்த குருமூர்த்தி 2 கார் மாறினார், மூஞ்சை மூடிக்கொண்டு போனார். இதெல்லாம் பேசுவாங்க. மக்கள் பிரஷை எல்லாம் பேசணும்னா சிக்கல்.
எனக்கு தெரியல ஏன் ஓபிஎஸ் அவர்களை பிஜேபியோட கனெக்ட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஓபிஎஸ் அவர்கள் பிஜேபி கிட்ட கோச்சுக்கிட்டு தான் அவர் வெளில போறாரு. ஸோ பிஜேபி ஓபிஎஸ் அவர்களுக்கு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிங்கன்னு அட்வைஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. பண்ண மாட்டாங்க. ஏன்னா புதுசா ஓபிஎஸ் ஒரு கட்சி ஆரம்பிச்சா யாருக்கு லாபம்? அது யாருக்கு நஷ்டம்? அதனால திமுக தான் லாபம். திமுகவுக்கு லாபம், அதிமுகவுக்கு நஷ்டம். அதிமுக ஓட்ஸை தான் ஓபிஎஸ் உடைப்பார், டிடிவி அதிமுக ஓட்ஸை தான் உடைப்பார். ஸோ புதுசா கட்சி ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஐடியாவை கொடுக்கணும்னா மேபி திமுக அந்த ஐடியாவை கொடுக்கலாம், அது நமக்கு தெரியல. ஆனா மேபி லாஜிக்கலா பார்த்தா அவங்களுக்கு தான் அதுல லாபம் இருக்கு. ஸோ பிஜேபியை பொறுத்தளவுல கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்லுவாங்க. டெல்லி போயிருக்காரு இல்லையா, ஸோ அதனாலதான் அந்த கேள்வி வைக்கிறாங்க. டெல்லி போனா அதான் சில அழுத்தங்கள் மேபி பிஜேபி சைட்ல இருந்து போடலாம். இப்போதைக்கு வேண்டான்னு சொல்லுவாங்க, அதுதான் அவங்களோட அஜெண்டாவா இருக்கும். நீங்க ஆரம்பிக்கலான்ற ஐடியா இருப்பாரு, அவங்க வேணான்னு சொல்லி வேணான்னு வேணா சொல்லலாம். இல்லைன்னா எங்களுக்கு டேமேஜ் ஏற்படுத்தாம இருங்கன்ற விஷயங்கள் பண்ணலாம். நாங்க வேற மாதிரி அகாமடேட் பண்ணிக்கிறோம், இப்போ எங்களுக்கு முடியல, இப்ப இபிஎஸ் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுறாரு, ஃபியூச்சர்ல நாங்க அகாமடேட் பண்றோம். இதுக்கு முன்னாடி ஏன்னா ஒர்க் பண்ணிருக்காங்க சேர்ந்து, ஸோ ஃபியூச்சர்ல நாங்க அகாமடேட் பண்றோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாமே தவிர புதுசா கட்சி ஆரம்பிங்கன்னு அனுப்ப மாட்டாங்க. ஓகே, அது பண்ண வாய்ப்பே இல்லை. ஸோ டிடிவி அவர்களும் சரி, ஓபிஎஸ் அவர்களும் சரி, அவங்க செய்யக்கூடிய இந்த அரசியல் டெஃபினட்டா பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் சிக்கல் தான். ஸோ அதனால இதுல எந்த லாஜிக்கும் இல்லை. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுல எப்பவுமே இந்த ஒரு கல்ச்சர் இருக்கு, என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பாஜக அக்கௌண்ட்ல ஏத்திடுறது. அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கான்றத பாக்குறதே கிடையாது, நம்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி. அப்கோர்ஸ் நானுமே நம்புவேன், ஆனா ஒரு லாஜிக் இருக்கணும்ல அதுக்கு பின்னாடி. இப்ப விஜய் அவர்களை இயக்குவது பாஜக தான் அப்படின்னா அதுல என்ன லாஜிக் இருக்கு? விஜய் அவர்கள் பண்ற வேலை அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பாதகம் விளைவிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அப்ப அதை எதுக்கு பாஜக செய்யணும்? காசை கொடுத்து இயக்கி அவங்களுக்கே சொந்த செல்வ சுனி வச்சுக்கணுமா? அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த மாதிரியான கதைகளை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்போ ஓரளவுக்கு நான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை பார்க்கும்போது இப்போ ஒரு புரிதலுக்கு வந்துட்டாங்க. ரைட்டு, விஜய் அவர்கள் வருவதால அதிமுகவுக்கு தான் பாதிப்புன்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. பட் இதை ஒரு 6 மாசமா பாத்தீங்கன்னா சம்பந்தமே எல்லாம் முட்டாள்தனமா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால உட்காந்துக்கிட்டு பிஜேபி தான் இயக்குதுன்னு ஒரு குரூப் பேசிக்கிட்டு இருந்தது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இதை பேசிக்கிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் கூட அனலிட்டிக்கல் சென்ஸே எல்லாம் இந்த விஷயத்த பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்போ ஓரளவுக்கு அந்த புரிதலுக்கு வந்துட்டாங்க. ரைட், விஜய் அப்படின்ற ஒரு புது கட்சி வர்றதால பாதிப்பு அதிமுகவுக்கு தான். அதையும் எப்படி ட்விஸ்ட் பண்ணுவாங்கன்னா அதிமுக வீக்கா இருக்குன்னு காட்டுறதுக்கு. ஆனா நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது எடப்பாடிக்கு சாதகமாவே இல்லாத மாதிரி இருக்கே, எப்படி அது? அதாவது சில நேரங்கள்ல எல்லாமே நமக்கு சாதகமா நடக்கும், சில நேரங்கள்ல எல்லாமே நமக்கு நெகட்டிவா தான் நடக்கும். 2016-15 இந்த காலகட்டங்கள்ல அதிமுகவுக்கு அந்த மாதிரியான ஒரு பீரியட் இருந்தது. அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன் இருந்தது, சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களும் அவங்களுக்கு சாதகமா நடந்துட்டு இருந்தது. அதான் எனக்கு எப்பவுமே இந்த செகண்ட் வேர்ல்டு வார் அந்த இதுதான். ஸ்டார்டிங்ல ஹிட்லருக்கு பார்த்தோம்னா எல்லாமே ஃபேவரபிளா நடந்தது. அவரு தப்பே பண்ணாலும் சுத்தி நடக்கிறதா கரெக்டா நடக்கும். ஸோ அந்த தவறால பெரிய பாதிப்பு வராது. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்க கரெக்டா செஞ்சாலும் சுத்தி எல்லாமே தப்பா நடக்கும். ரஷ்யாக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா ஒஸ்ட் வின்டர் 60 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு பயங்கரமான குளிர். போர் காலத்துல அது சரி வராது இல்ல, உங்களால சண்டை போட முடியாது. ஸோ இந்த மாதிரி இப்ப நல்ல டைம் அவங்களுக்கு. இதே மாதிரி எப்பவுமே குட் டைம்ஸ் டோன்ட் லாஸ்ட் ஃபாரெவர், எல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்கு. ஸோ இன்னைக்கு எனக்கும் பார்த்தா அப்படிதான் தோணுது. அதிமுகவுக்கு சுத்தி பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி திமுகனால சில விஷயங்களை ஈஸியா பண்ண முடியுது, நரேட்டிவ் செட் பண்ண முடியுது, அதிமுக வீக்கா இருக்குன்ற அந்த விஷயத்த பதிய வைக்க முடியுது. இப்ப பாருங்க, இன்னைக்கு கூட பாக்குறேன் எல்லாரும் அதான் சொல்றாங்க, அதிமுகனால திமுகவை வீழ்த்த முடியாதுன்ற கருத்தை எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு டிடிவி தினகரன் அதை பேசுறாரு, விஜய் அதை ஏதோ ஒரு வகையில அதை பதிவு பண்றாரு, ஓபிஎஸ் ஏதோ ஒரு வகையில அதை பதிவு பண்றாரு, செங்கோட்டையன் அதை பதிவு பண்றாரு. எல்லாம் சொல்றது என்ன? அதிமுக வீக்கா இருக்குன்ற இமேஜை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஏதோ சைட்ல பார்த்தோம்னா 2-3 இடத்துல பிரச்சனை இருந்தா நீங்க டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணலாம். நிறைய இடத்துல பிரச்சனை இருக்கும்போது நீங்க எல்லாத்தையுமே டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. என்ன பொறுத்தளவுல இப்ப அதிமுகவுக்கு ஒரே வழி என்னன்னா, இது எல்லாத்தையும் கண்டுக்காம அக்ரஸிவா ஆன்டி டிஎம்கே பொலிட்டிக்ஸ்ல இறங்கணும். வேற எதை பத்தியும் ஃபோக்கஸ் பண்ணாம, செங்கோட்டையனுக்கு பதில் சொல்லாம, மற்ற இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாம் பேசாம ஆன்டி டிஎம்கே தான். அதை முழுமையா கையில் எடுக்கணும். அதை கையில் எடுத்தாதான் அவங்களுக்கு ஒரு ஹோப் உண்டு. ஓகே, ஆனா இன்னைக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை தான். நிறைய விஷயங்களை மூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.